இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கிருபையை சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா எழுந்து போகிறார்கள். நம்மளுக்கு இந்த இந்த மெசேஜெலாம் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்களுக்கு இந்த கிருபையை பற்றி எடுக்கிறதுலாம், கிருபன்றது ரொம்ப முக்கியமான. கிருபைன்னா அது தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய அன்பு, அப்புறம் உதவி. இது எல்லாமே நீங்கள் கிருபையில் பார்க்கலாம். தேவனுடைய உதவி, எனக்கு உதவிக்காரன் எழும்புதுன்னா நம்ம போயிட்டு ஒரு இடத்துல போய் நின்னா எல்லாரும் லைனில் நின்றுப்பாங்க. என்ன மனு கொடுக்கறதுக்கு லைனில் நின்றுப்பாங்க. ஆனால் கலெக்டர் வந்து நடுவில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு, வாங்க உங்கள்கிட்ட பேசணும், நீங்கள் தானே அது, வாங்க கூப்பிட்டு பேசி நான் உங்களுக்கு மனு வாங்கிக்கிறேன்னு சொன்னால் மற்றவங்களாம் நான் சொல்லுவாங்க, என்னய்யா நாங்களாம் லைனில் நிற்கிறோம், நீ எங்கேயே இருந்த ஒன்று கூப்பிட்டு பேசுகிறாரு. என்ன சொல்லுவாங்க அதுக்கு? உன் மேலே தேவனுடைய அனுக்கிரகம் இருக்குது, கடவுளுடைய அருள் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லை? அப்போது கிருபன்றது இதெல்லாம் என்ன பண்ணோம்? தயவெல்லாம் ஏற்படுத்தும். ஆமென், அல்லேலூயா. அந்த கிருபையை தான் நான் போன வாரம் பார்த்தோம். பொய்யான மாயை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிறோம். அதே கிருபையை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எடுத்து வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராத படிக்கும் எச்சரிக்கையாய் இருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமற் போனான். காணாத போனான். அல்லேலூயா. இங்க பாருங்க, பைபிள் சொல்லுது, ஒருவன் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பும் வேறும் முளைத்து எழும்பி கலக்கம் உண்டாகிறதுனால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் ஒருவேளை போஜனத்துக்கு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போலவும் சீர்கட்டவனாய் இராதபடிக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அல்லேலூயா. இந்த எச்சரிப்பின் சத்தம், எச்சரிப்பு அதெல்லாம் வரும்போது நம்ம நின்று என்ன பண்ணோம்? பார்க்கணும். சிக்னலில் போகும்போது ரெட்டு போட்டால் என்ன பண்ணோம்? நிற்கணும். நிற்காத பண்ணனா ஆகுது, அப்படியே படிச்சுன்னு போயிடக்கூடாது. எச்சரிப்பு அப்படிலாம் பைபிளில் வந்தால் கொஞ்சம் நிற்கணும். அப்படியே போகிறதுனால தான் என்ன ஆகுது? எங்கன்னா போய் மாட்டிக்கிறோம். நம்ம நின்று நிதானிக்கணும்னா எச்சரிப்புன்னு போட்டுக்குது சொல்லிட்டு என்ன பண்ணோம்? திருப்பி மேலே கீழே என்ன பண்ணோம்? பார்க்கணும். அல்லேலூயா. பார்க்கும்போது ஒன்று தெரியுது, அங்கே தேவனுடைய கிருபையை ஏன் எழுதுறாங்களாம்? யாரை பற்றி சொல்லுதுங்க? ஏசாவை பற்றி சொல்லுது. தேவனுடைய கிருபையை அவன் ஏன் எழுந்துட்டானா? ஏன் எழுந்துட்டாங்க? ஏன் எழுந்துட்டாங்க? கிருபையை ஏன் எழுந்தாங்க? யாரெல்லாம் பைபிள் கையில் வச்சுக்கிறீங்க? ஏன் எழுந்தாங்க? கிருபையை ஏன் எழுந்தாங்க? சொல்லுங்க. 100 மார்க்கு இது சொன்னவங்களுக்கு. கிருபையை ஏன் எழுந்தாங்க? மார்க்கே கிடையாது. வேற மார்க்கே கிடையாது. இப்போதான் மார்க்கு. அவனுக்குள்ள ஏன் கிருபையை இழந்தானா? அவனுக்குள்ள கசப்பான வேர் முளைச்சிச்சு. அல்லேலூயா. தேவனுடைய கிருபையை மாயான காரியங்களை பற்றி கொண்டு தங்களுக்கு வருகிற கிருபையை போக்கடிக்கிறாங்கன்னு சொல்லி யோனா சொல்றாரு. ஆனால் இங்கே எபிரேயர் ஆக்கியன் சொல்றாரு, இன்னொரு காரியத்திலும் கிருபை என்ன பண்றாங்க? இழக்கிறாங்க. அதுதான் அது கசப்பான வேர் முளைக்காதபடிக்கு. இங்க யோசிச்சு பாருங்க, இது யாரை பத்தி சொல்லுதுன்னா ஏசாவை பத்தி சொல்லுது. ஏசா யாருடைய பிள்ளைன்னா ஈசாக்குடைய பிள்ளை. ஈசாக்குடைய சொத்துக்கு எல்லாத்துக்கும் வாரிசு யார் தெரியுமா? ஏசா தான் வாரிசு. ஏசா தான் சேஷ்டபுத்திர பாகத்துக்கு உரிமையாளர். ஆனால் ஏசாவை குறித்து எப்படி சொல்லுதுன்னா, அவன் சேஷ்டபுத்திர பாகத்தையும் என்ன பண்ணுறான்னா அற்பமா என்னன்னா. எதுக்காக அற்பமா என்னன்னா? ஒரே ஒரு கூழுக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வந்து ஒரு பொங்கலுக்காக 2 சென்ட் இடத்த கொடுத்துருவீங்களா? 2 சென்ட் இடத்துக்கு ஒரே ஒரு பொங்கல் கொடுறா, 2 சென்ட் இடத்துக்கு எடுத்துக்கடா, நான் சாவ போறேன், ரொம்ப பசியாக இருக்குது
அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பீங்களா? இவன் கொடுக்குறான் பாருங்க, இவன் சேஷ்ட புத்திர பாகத்தையும் கொடுத்துட்றான். அவன் கொடுக்கும்போது சொல்கிறான், நானே சாவ போகிறேன். 25 போய் ஆதியாகமம் 25 போய் வாசிச்சிங்கன்னா, நான் சாவ போகிறேன், இந்த இந்த ஆஸ்தியை இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு என்னத்துக்கு எடுத்துன்னு போயிடறான்றான். கூலி யாருக்கு காசுந்து? யாக்கோபு அவனுக்காக காசு தாங்க. ஆனால் அவன் குடிக்கல. அவன் என்ன பண்ணுறான், சேஷ்ட புத்திர பாகத்து மேலே கண்ணு வைக்கிறான். ஒருவேளை பாஸ்டிங் பண்ணால் உட்கார முடியாது, வீட்லேயே உட்காந்துருவாங்க. இவங்களுக்கு என்னது, எங்கள் வீட்டுக்காரர் சோறு செய்யணும், எங்களுக்கு குடும்பத்தை சோறு செய்யணும், சோறுலேயே இருப்பாங்க. ஆனால் ஒரு சிலர் நம்மளாங்க அந்த சோறே வானான்ட்டு உக்காந்துடுறாங்க. உக்காந்தவங்க பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து எனக்கு ஒரு காசு வந்தது, அப்படியாடி வந்தது. இவங்க கேட்குறது யார்? சோறுக்காக கிச்சன்லேயே இருந்தாங்க பாருங்க, இவங்க கேட்குறது. ஆனால் சோறே வேணாம், எதுவும் வேணாம், யோ நீ போகும்போது எங்கன்னா சாப்பிட்டுக்க, நான் சர்ச்சைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிற கேஸ்லாம் பார்த்தீங்கன்னா மறுநாள் பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க, எனக்கு கதவு ஓப்பன் ஆயிடுச்சுன்றாங்க. இவங்க சொல்கிறாங்க, நேற்று நானும் தானே சர்ச்சைக்கு வந்தேன். ஆனால் நீ சர்ச்சைக்கு வந்த, நான் பாஸ்டிங் பீரியட் வந்தேன். அப்போது சோறை கட் பண்ணிட்டு வந்தவனா என்ன பண்ணிட்டானா, அவனுக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் வேணும்னு வந்தான். ஆனால் இவன் சோறை பார்த்தான் பாருங்க, சோறை பார்த்தோன்னே என்ன ஆயிடுச்சு, ஆசீர்வாதம் போச்சு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆசீர்வாதம் நம்ம வேணும்னு நினைக்கிறோம் பார்த்தீங்களா? எல்லாருக்கும் ஆசை இருக்குது, ஆசீர்வாதத்தில் மேலே வரணும். யாரெல்லாம் மேலே வரணும்னு நினைக்கிறீங்க? யாரெல்லாம் வீடு இருந்தால் கூட வீடு, 2வது வீடு வரணும், லேண்டு வாங்கினாலும் வீடு கட்டணும், இப்படிலாம் நம்மளுக்கு ஆசை இருக்குதுல்ல. பாருங்கள், இந்த ஆசை ஆசை வரத்து மேட்ரு கிடையாதுங்க. அந்த ஆசீர்வாதத்தை சுகந்தரிக்கிறதுக்கு என்ன தேவைன்னா, தேவனுடைய கிருபை தேவை. இந்த தேவனுடைய கிருபை எப்படி வருதுன்னா, எனக்கு கசப்பான வேறு இல்லைன்னா தேவனுடைய கிருபை வருது பாருங்க. 2 பேருமே அவனுக்கு இவன் தாங்க சாப்பாடுறதுக்கு, இவன் தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இவன் தான் என்ன பண்ணுறான், இவன் தான் அடுப்புலாம் கொத்த வச்சு, இவனுக்கு எவ்வளோ வலிக்கும் பாருங்க. அவன் என்ன பண்ணுறான், போயிட்டு வந்தவனே கூழ் கேட்குறான், இவன் கூழை கொடுத்துட்றான். ஆனால் இவனுக்கு தெரியுது சேஷ்ட புத்திர பாகத்தின் அருமை தெரியுது, ஜபத்தோடைய அருமை தெரியணும், உபாசத்துடைய அருமை தெரியணும், தேவனுடைய பிரசன்னத்தில் உட்காரத்துக்கு அருமை தெரியணும். தேவன் பாருங்க, நல்லா வளர்ந்த ஊழியக்காரன் என்ன தெரியுமா சொல்கிறாங்க, 1000 நாள் வெளியில் இருக்கிறத காட்டிலும், உலகத்தில் இருக்கிறத காட்டிலும், 1 நிமிஷம் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்குது எவ்வளோ நல்லதுன்றாங்க. இவங்கெல்லாம் எப்படின்னா, இவங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் மட்டும் இல்லை, ஆசீர்வாதத்துக்கு இதாண்டா வழி. அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதத்துக்கு வழி. என்ன தெரியுமா, எனக்கு தெரியாத தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறது. அல்லேலூயா. அப்போ இவனுக்கு ஏன் தெரியல, இவனுக்கு ஏன் தெரியலன்னா, இவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா கசப்பு இருந்ததுன்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. கசப்பு இருந்துதான், கசப்பு இருந்ததுனால தான் இவனுக்குள்ள அந்த சேஷ்ட புத்திர பாகம் ரொம்ப பெருசாக தெரியலையாம். அல்லேலூயா. அப்போ கசப்புனால தான் அவன் தேவனுடைய கிருபை என்ன பண்ணிட்டான், இழந்து போயிட்டான். அப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, அவனுக்குள்ளே கசப்பு இருந்துதான். ஆமாம், கசப்பு இருந்ததுன்னு சொல்லி எபிரேயர் ஆக்கியன் சொல்கிறாரு, அவனுக்குள்ளே கசப்பு இருந்தது. சரி, நம்ம பைபிளில் பார்த்தீங்கன்னா கசப்பு இருந்ததா? ஆமாம், கசப்பு இருந்ததுன்னு சொல்லி நம்ம 27 பார்க்கலாம். ஆதியாகமம் 27 பார்த்தீங்கன்னா 36 வாசிங்க. 27:36. அப்பொழுது அவன் பெயர் யாக்கோபு எண்ணப்படுவது சரியல்லவா? இதோட 2 தரம் என்னை மோசம் போக்கினான், என் சேஷ்டபுத்திர பாகத்தை எடுத்துக்கொண்டான், இதோ இப்பொழுது என் ஆசீர்வாதத்தையும் வாங்கி கொண்டான் என்று சொல்லி, நீர் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆகிலும் வைக்கவில்லையா என்றான். சரி, இப்போ இவன் சொல்றான், இவன் அப்பா கிட்ட வரான். அப்பா கிட்ட எப்படி வரான், எப்படிங்க வந்தான்? கண்ணீரோட வரான். ஐயோ அப்பா, என்னப்பா எனக்கு ஆசீர்வாதம் எதுவும் இல்லையா? அப்பா பாருங்க, அப்பா என்ன பண்ணுறாருன்னா, ஆசீர்வாதத்தை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு யாக்கோபுக்கு. அப்பா கிட்ட என்ன பண்ணல, ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆசீர்வாதம் இல்லாத நேரத்தை இவன் வந்து கதவு தட்டுறான். அப்பா நான் வந்திருக்கிற ஏசா. அப்போ முன்னாடி வந்தது யாரா? அப்போ இவன் மனசில் நான் யாரை தோணுது, யாக்கோபு தான் வந்திருப்பான். அப்போ யாக்கோபு வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் உன் தம்பிக்கு நான் கொடுத்துட்டேன்னு சொல்லும் போது
ஏசாயா கேட்குறான், எனக்கு இதுவும் ஆசீர்வாதம் இல்லையா? ஒரு ஆசீர்வாதமும் இல்லை. அப்போ இவன் சொல்கிறான், அவன் பேர் யாக்கோபுன்னு சொல்லி சொல்கிறது கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா அவன் வரும்போது என்ன பண்ணான்னா, என் ஆசீர்வாதத்துக்கே என்ன பண்ணான், காலை பிடிச்சினே வந்தான். அவன் என்னை எந்த நேரமும் காலை வாரி விடுவான்னு சொல்லி எனக்கு தெரியும்னு சொல்லி சின்னதுலேருந்தே அவனுக்குள்ள கசப்பு இருந்து யாக்கோபு மேலே. சின்னதுலேருந்து கசப்புனால அந்த கசப்பு தான் அவன் சொல்கிறான், 2 டைம் என்னை ஏமாற்றிட்டான். ஒரு டைம் என்ன பண்ணிட்டான், சேஷ்ட பத்திர பாகத்தை ஒரு டைம் என்ன பண்ணிட்டான், ஏமாற்றிட்டான். ஒரு டைம் என்ன பண்ணிட்டான், உங்களையே என்ன பண்ணிட்டான், ஏமாற்றி என்ன பண்ணிட்டான், ஆசீர்வாதத்தை எடுத்துக்கணான்னு சொல்லி என்ன பண்ணுறான்னா, அவன் பயங்கரமாக கோவப்படுறத பாருங்க. உள்ளே இருந்து அந்த கசப்பு உள்ளே இருந்து அவனுக்குள்ளே வெளியே வருது. அல்லேலூயா. பாருங்க, கசப்பு உள்ளே இருந்தாலே நம்ம தேவனுடைய கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. கசப்பு மட்டும் உள்ளே வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அந்த தேவனுடைய கிருபை எவ்வளோதான் நம்மளுக்கு வந்தாலும் அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாது. அல்லேலூயா. பாருங்க, நான் அடிக்கடி சொல்லுவேன், சண்டை இருக்கிறது ரொம்ப நல்லது. சண்டை வரும் குடும்பத்தில், அப்புறம் கத்துவோம், பயங்கரமாக கத்துவோம். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறாரு, நீங்கள் கோவப்படலைன்னா நீங்கள் யார்? நீங்கள் வந்து மனுஷனா என்ன பண்ணோம், கோவப்படணும். கோவப்படலாம் நீ ஜடமா. அவர் சொல்கிறார், மனுஷனா கோவப்படணையா, கோவப்படலாம் அவன் யார்? ஜடம். அவன் சண்டை போட்டுக்கணும். ஆனால் சண்டை போட்டுக்கணும், ஆனால் கசப்போடு இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கசப்பு எப்போ தெரியுமா முளைக்குது? அவன் இப்படி சொல்லிட்டான், அவன் இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு மற்றவங்கிட்ட போய் சொல்கிறேன் பாருங்க, அப்போ தான் கசப்பு என்ன பண்ணுது, உள்ளேருந்து வேறு விட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. சண்டை அடிச்சுன்னு பிடிச்சி சண்டை போட்டுக்கிறோம், அப்பயே என்ன பண்ணோம், மன்னிச்சுட்டு வெளியே வந்துடணும். அல்லேலூயா. அதுக்கப்புறம் அந்த முகத்தை பார்க்க மாட்டேன், அந்த வீட்டு வாசலில் நிற்க மாட்டேன்னு சொன்னால் எனக்குள்ள கசப்பு இருக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த கசப்பு என்ன பண்ணுதுன்னா, என் வாழ்க்கையில் வருகிற தேவனுடைய கிருபையை அது எல்லாத்தையும் என்ன பண்ணுது, அணை போட்டு தடுக்குது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ இவனுக்குள்ள என்ன இருந்ததுன்னா, பயங்கரமான கசப்பு இருந்ததுனால இவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கூழு பெருசாக தெரிஞ்சுது. ஆனால் இவனுக்கு கூழு பெருசாக தெரியல, இவனுக்கு ஆசீர்வாதம் தான் பெருசாக தெரிஞ்சுது. அல்லேலூயா. அப்போது தேவனுடைய பிரசன்னம் கூட, தேவனுடைய சமூகத்துக்குள்ளே நம்ம ஆவிக்குரிய ஜீவித்துக்கூட நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு என்னன்னா தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஒரு சிலர் ஆண்டவர் வராங்களா, இது கிருபை. எல்லாரையெல்லாம் வர முடியாது. 10 மணி நேரம் ஜெபிக்கிறாங்களா, கிருபை. அவங்க உபவாசிக்கிறாங்களா, கிருபை. அல்லேலூயா. அவங்க ஊழியம் செய்கிறாங்களா, கிருபை. மற்றவங்களால செய்ய முடியாது இதெல்லாம். அல்லேலூயா. கொடுக்குறாங்களா, கிருபை. அல்லேலூயா. அப்போ எல்லாத்துக்கும் கிருபை தான் தேவை. அப்போ எல்லாத்துக்கும் கிருபை தேவைப்படும் போது அந்த கிருபை எப்படி நம்ம பார்க்குறோன்னா, ஒன்றுமே கிடையாது, இப்போ ஒன்றுமே கிடையாது. ஆனால் நான் என்ன பண்ணுறேன்னா, அதை நான் செய்கிறேன், விசுவாசம் செய்கிறேன். அல்லேலூயா. அது செய்யறதுக்கு எனக்கு கிருபை தேவைப்படுது. ஆமென். அல்லேலூயா. அப்போ அந்த கிருபை தான் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருது. அந்த கிருபையை ஸ்டாப் பண்ணுறதுன்னா அது என்னது, கசப்பு. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார் தெரியுமா, கசப்பு தூக்கி வெளியே போடு. அல்லேலூயா. உன் ஆசீர்வாதத்தை, உன் உழைப்பை நான் ஆசீர்வதிக்கிறேன். பாருங்க, மல்கியா எழுதின புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா, இது எடுக்காதீங்க, நான் சொல்கிறேன், அவங்க ஆசீர்வாதமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, மல்கியாவோட எது என்னதுங்க, நாங்கள் என்ன பண்ணுறோம், சம்பாதிக்கிறோம், எல்லாமே எங்களுக்கு வேஸ்ட்டாக போகுது, பொத்தல் பையில் போட்டதில் போல போகுது. ஏன் பொத்தல் பை வருது, ஏன் பொத்தல் பை வந்ததுங்க? அங்கே மனுஷன் மேலே கசப்பு கிடையாது, தேவன் மேலே கசப்பாங்க. மல்கியா புஸ்தகம் எப்படி தெரியுமா, மனுஷன் மேலே தேவன் மேலே கசப்பு. பாக்கெட் என்ன ஆயிடுச்சு, பொத்தல் ஆயிடுச்சு. அப்போ என் பொத்தல் பை காரணம் என்னன்னா கசப்பு. அல்லேலூயா. அப்போ கசப்பு மட்டும் உள்ளே வச்சிருந்தேன்னு வச்சிங்களேன், நம்மளுக்கு கிருபை வராது. ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சைலண்ட் ஆகிட்டீங்க பாருங்க, கசப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் இங்கே பார்த்தீங்கன்னா, இதோடைய இதில் தான் இவர் சொல்கிறாரு. இந்த 1 கொரிந்தியர் 6ல் பார்த்தீங்கன்னா, இங்கே சொல்லி எப்படி சொல்கிறார், 1ஆம் வசனம் வாசிங்க. உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனுடைய வழக்கு உண்டானா, நான் கசப்புனால, இவன் கசப்புனால என்ன பண்ணுறான், கோர்ட்டுக்கு போயிட்டான். வழக்கு உண்டானா நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல், எங்க போகாமல், பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல். வாசிங்க.
பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? இவர் சொல்றாரு, எப்பா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துடுச்சு, நீங்க ஏன்ப்பா மற்றவங்ககிட்ட போய் சொல்றீங்க? உனக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறானே அவங்ககிட்ட ஒப்புரவாவு. நீ போய் அவன் சரியில்லைன்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட ஏன் போய் சொல்ற? உங்களுக்கே நியாயம் இருக்கிற, உங்களுக்கே அந்த பலன் இருக்குது. நீங்களே பவுல் என்ன சொல்றாருன்னா, நீங்க தேசத்தையே நியாயம் தீர்ப்பீங்களே, உலகத்தையும் நியாயம் தீர்க்கிற அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குது. நீங்க ஏன்ப்பா மற்றவங்ககிட்ட போய் சொல்றீங்க? நம்மளுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா பாருங்க, உலகத்தில் போய் சொல்லுவோம், உலகாருக்கிட்ட போய் சொல்லுவோம், எனக்கு அவங்கள பிடிக்கல, எனக்கு இவங்களை பிடிக்கல. ஆண்டவர் இங்கே பவுல் சொல்றாரு, நீங்க ஏன் உலகத்துக்குள்ள போறீங்க? உங்களுக்குள்ள ஒருத்தர் ஏற்படுத்துங்க, நீங்க அந்த கசப்பை தீர்த்துங்க, அந்த கசப்பை நீங்க 2 பேரும் ஒப்புரவாகுங்க, மற்றவங்களுக்கெல்லாம் சொல்லாதீங்க சொல்லிட்டு சொல்றாரு. 11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் 12 எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாய் இராது. இப்போ இவர் சொல்றாரு, நான் வந்து எல்லாவற்றையும் நான் சொல்றதுக்கு எனக்கு அதிகாரம் உண்டு, எது வேணாலும் நான் பேசலாம், எதனா ஒன்னாலும் செய்யலாம், ஆனால் எல்லாமே எனக்கு என்ன ஆகுது? தகுதியாயிராது. ஏன்னா நான் வேற. அல்லேலூயா. நான் கசப்போடு இருக்கணும் கிடையாது. கசப்பு உலகத்தில் இருக்கிறவன், உலகம் என்ன சொல்லுவாங்க, அவள் வீட்டு வாசலில் மிதிக்காது, அவள் இப்படி சொல்லிட்டால அப்படின்னு சொல்லி உலகம் என்ன பண்ணும்? சொல்லும். முகத்தை கூட பார்க்காதுடா. இது வந்து யாரு? உலகம். இவர் சொல்றாரு, அது நான் எனக்கு தகுதியாக இருக்காது, நான் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் எனக்கு அது தகுதி கிடையாது. ஏன்னா நான் அந்த மனுஷன் கிடையாது, நான் இருளுக்குள்ள இல்லை, நான் வெளிச்சத்தில் இருக்கிறேன், நான் தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. இந்த கசப்புக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, வைராக்கியத்துக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, இது உலகம். இது அல்லேலூயா. இன்னைக்கு தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து போகிறதுக்கு என்ன தெரியுமா? உலகத்தை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். உலகம் வேற, நம்ம வேற. அல்லேலூயா. ஆண்டவர் ஆசீர்வாதத்தை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, இந்த ரூட்டில் தான் வச்சிருக்கிறார் ஆசீர்வாதமே. இந்த ரூட்டில் தான் ஆசீர்வாதம் பாருங்க. நீங்கள் எப்படின்னா பெல்ட் அடிங்க, என்னென்னலாம் பண்ணுங்கள், ஆனால் கசப்பு உள்ளே வச்சு நீங்கள் வந்து ஃபுல்லாக ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கு ஆசீர்வாதம் வராதுன்னு பைபிள் சொல்லுது. என்ன ஆண்டவர் சொன்னார்? நான் அடிக்கடிக்கு சொல்கிற வார்த்தை, நான் இதுக்கு முன்னாடி கூட சொல்லிக்கிறேன். நான் பசங்களுக்கு ஃபீஸ் கட்டும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம். டேம் ஃபீஸ்லாம் அந்த ஜாயினர் ஸ்கூலில் கட்டும் போதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? பயங்கர கஷ்டமாக இருக்கும். ஆனால் கட்டவே முடியாது. எத்தனை டைம் பசங்க நிற்பாங்க. நான் அப்போல்லாம் ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே ஃபீஸ் வேணுமே, ஃபீஸ் வேணுமே, ஃபீஸ் வேணுமே. அப்போது எனக்கும் ஒரு பாஸ்ட்டுக்கும் ஒரு பயங்கர பிரச்சனை. அந்த பாஸ்ட்டு என்னை அசிங்கமாக திட்டார், அதுக்கு எனக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அந்த பாஸ்ட்டை போய் ஆண்டவர் மன்னிப்பு கேளுன்னாரு. என்னால் மன்னிக்கவே முடியாது அவரை. ஏன்னா நான் தப்பு செய்யலை, அவருக்கு நான் ஏன் அவர் தான் என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணும், நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆண்டவர் சொல்ல, நீ போய் மன்னிப்பு கேளு, நீ வந்து ஏன் பிள்ளை இல்லை, நீ போய் கேளு. ஆனால் என்ன ஒன்றா, அவரும் பாஸ்ட்டு, அவர் மட்டும் யார், அவரும் உங்கள் பிள்ளை, நீ போய் ஃபஸ்ட்டு கேளு அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். நான் போய் லாஸ்ட்டில் வேறு வழி இல்லை சரின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லார். ஸோ மன்னிப்பு கேட்டேன் பாருங்கள். மன்னிப்பு கேட்டு அன்றைக்கே ஆண்டவர் ஈவினிங் கூட கிடையாது, நான் மன்னிப்பு இங்கே 10 மணிக்கு கேட்குறேன், அங்கே 11:30 மணிக்கு ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பிள்ளைங்களுக்கு அவங்க காலேஜ் வரைக்கும் ஃபீஸ் கட்டணும்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. மன்னிப்பு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. அவங்களுக்கு ஃபீஸ்க்கு நான் கஷ்டமே படல. அன்னிலேருந்து ஒன்று தெரிஞ்சுக்கினேன், யார் மேலே கஷ்டப்பாக இருக்கக்கூடாது. அல்லேலூயா. ஸ்ட்ரைட்டாக கேட்டணும், நீ செய்கிறது எனக்கு பிடிக்கல, ஸ்ட்ரைட்டாக கேட்டு ஒப்புரவாயிடுங்க. ஒப்புரவாகிறதுக்கு அவங்க ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கா? நம்ம ஆசீர்வாதமாக இருக்குது. நான் அதை ஒப்புரவாயிட்டுன்னா எனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. ஒப்புரவாகுங்க. ஒப்புரவாகாத ஆசீர்வாதத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாலும் ஆசீர்வாதம் நிற்காது. ஆனால் கஷ்டப்புலேருந்து வெளியே வந்துட்டிங்கன்னா ஆசீர்வாதம் வந்துடும். அல்லேலூயா. அல்லேலூயா. சகோதரனால் மன்னிக்கவே முடியல. கூட பிறந்த சகோதரன் என்ன பண்ணல, மன்னிக்க முடியல. அதனால அவனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கூழு பெருசாக தெரிஞ்சுது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன் பாருங்க, உங்களுக்கு வேலை ரொம்ப பெருசாக தெரியும், ஆனால் நான் சொல்கிறேன் பாருங்க, நீ மன்னிச்சிட்டிங்கன்னா வேலையை விட தேவ சமூகம் ரொம்ப பெருசாக தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறது, கொஞ்சம் உழைப்பு அதிகமான வருமானம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. கொஞ்சம் உழைப்பு, பக்கத்தில் பாஸ், கொஞ்சம் உழைப்பு அதிகமான வருமானம். பைபிள் தான், பைபிளுடைய சட்டப்பே தான். அல்லேலூயா. நீங்கள் வசனம் சொல்லிட்டு பாருங்க, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு வறண்டு போன
வாழ்க்கையை தருகிறேன். அப்படியே சொல்றாரு. இளைப்பாறுதல், இளைப்பாறுதல் பாருங்க, கிறிஸ்துவத்துக்குள்ள வந்தது உடனே இளைப்பாறுதல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் கிடையாதுங்க. உலகம் அதிகமாக உழைக்குங்க. பாருங்க, நேற்று கூட ஒருத்தர் ஃபோன் பண்ணுறாங்க, பாஸ்டர் போன மாதம் நாங்கள் வந்து டைத் எடுத்து வச்சோம். டைத் எடுத்து வைக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது, டைத் எடுத்து வைக்கும்போது இப்போது 50,000 ரூபாய்க்கு 5,000 ரூபாய் கொடுக்கணும்ல, 4,500 ரூபாய் டைத்து கொடுத்தாங்க அவங்க போன மாதம் டைத்து பார்க்கும்போது. அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் கொடுத்துட்டாங்க. 5,000 ரூபாய் கொடுத்த உடனே அவங்க சொல்கிறாங்க, சரி இந்த மாதம் நம்ம 4,500 ரூபாய் தான் கொடுக்கணும், 5,000 ரூபாய் கொடுக்கலாம்யா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், 50,000 ரூபான்ற மாதிரி 5,000 ரூபாய் கொடுத்தாங்களாம். கொடுக்கும்போது மறுநாள் என்னாச்சுன்னா அவங்களுக்கு 2 வேலை, அதில் ஒரு வேலை உங்களுக்கு தரமாட்டேன், நீங்கள் ஒரு வேலை தான். உடனே இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, என்னடா 5,000 ரூபாய் கொடுத்த உடனே என்ன ஆச்சு, வேலை என்ன ஆயிடுச்சு, ஒரு வேலை என்ன ஆயிடுச்சு, 2 வேலை சேர்த்தா தான் அவளுக்கு காசு வரும், வேலை போயிடுச்சு. அப்போது இல்லை கர்த்தர் செய்வார், என் விசுவாசத்தை அவர் கனப்படுத்துவார் அப்படின்னு சொல்லும் போது அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அதே ஒரு வேலை 55,000 ரூபா வந்துச்சான். அதே ஒரு வேலை. நேற்று எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு பேசுச்சு, அங்கிள் அதே ஒரு வேலை 2 வேலை செஞ்சேன், ஓடி ஓடி செய்யணும், ஆனால் ஒரே வேலையில் கர்த்தர் 55,000 ரூபா கொடுத்தாரு. அல்லேலூயா. அப்போது ஆசீர்வாதம்னா என்னங்க, ஆசீர்வாதம்னா கொஞ்சம் உழைப்பு அதிகமான வருமானம். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு அந்த ஆசீர்வாதத்தை தடுக்கிற வைரஸே எதுங்க, கசப்புங்க. அல்லேலூயா. அந்த கசப்பு தூக்கி போட்டுருங்க. அல்லேலூயா. ஏசாக்குள்ள பயங்கரமான கசப்பு இருந்து பாருங்க, அந்த கசப்பு அடுத்தது என்ன தெரியுமா வரும், கசப்பு வந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்கள் கிருபையை இழக்க வரும் நேரிடல. ஆனால் அந்த கிருபையை இழந்த ஆள் எப்படி ஆயிடுவானா, அவன் எப்படி ஆயிடுவானா, இங்கே பைபிள் சொல்லு, திருப்பி வாசிங்க அதை 16க்கு அப்புறம். அதே எபிரேயர் 15:16 வாசிங்களே. ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாத படிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாத படிக்கும் ஒருவனும் வேசி கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை வேசி கள்ளனாவும் மாட்டான். யாரு ஏசா எப்படி ஆயிட்டானா, வேசி எல்லா பெண்களுடைய போக ஆரம்பிச்சிட்டான். அவனுடைய ஜனத்தை விட்டு என்ன பண்ணனா, கானானிய ஸ்திரியை போய் என்ன பண்ணிட்டான், கல்யாணம் பண்ணிட்டான். இது யாருக்கு மனநோவா இருந்ததுன்னா, ரெபெக்காளுக்கு மனநோவா இருந்தான். பாருங்க, அவனுக்கு தேவனுடைய அந்த தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய ஜனங்க இல்லாத அந்நியனோடய போய் கலந்துருவாங்க. அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியாது பாருங்க. அவங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க, இங்கே பைபிள் மெசேஜ் கேட்பாங்க, சாயந்தரம் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்க இன்னொரு கோயிலாண்டையும் போயிட்டு என்ன பண்ணுவாங்க, அங்கேயும் கூழ் குடிப்பாங்க, அங்கேயும் குண்டம் கொடுத்தா சுண்டல் கொடுத்தா சாப்பிடுவாங்க, அங்கேயும் எல்லாமே பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு என்னன்னா, அவங்களுக்கு கிருபையை இழந்துட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு தெரியாது. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவான்னா, அப்படியே பின்மாற்றத்துக்குள்ளே கொண்டு போவான். அவன் அன்றைக்கே சுதாரிச்சிருக்கணும், ஐயோ பெரிய பெரிய சேஷ்ட புத்திர பாகத்தையும் இழங்குறனேன்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கணும், யாக்கோபு காட்ட போய் அவன் ஒப்புரவாக இருந்தானா, அவன் கானானிய ஸ்திரியை அவன் கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டான். அது ரெபெக்காளுக்கு மனநோவாக இருந்திருக்காது. அதுக்கப்புறம் தான் தெரியுது அவனுக்கு, எங்கள் அப்பா கூட மனநோவாக இருக்குது. ஈசா கூட என்ன பண்ணானா, அவனுக்கு ஈசாக்கு ரொம்ப வலிக்குது பாருங்க. வலிச்ச உடனே தான் அவன் சொல்கிறான், ஐயோ எங்கள் அப்பாவுக்கு அந்த பொண்ணுலாம் பிடிக்கல, அதனால என்ன பண்ணிட்டான், அவன் என்ன பண்ணிட்டான், அங்கேருந்து வெளியே வரல. அவன் இஸ்மாயிலோட சந்தையில் போய் இன்னொரு பொண்ணு எடுத்துட்டான். வெளியே வரணும்னு மனசு வச்சா கூட வெளியே அவனால் வர முடியல. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? அல்லேலூயா. நான் பாவம் செய்கிறேங்க, என்னால் பாவத்திலேருந்து வெளியே வரல முடியலங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குதுங்க, இச்சைக்குள்ளே ஒரு மாதிரி இருக்குதுங்க, வெளியே வர முடியாது. ஏதோ கசப்பான வேறு வளர்ந்துருக்குதுன்னு அர்த்தம். வெளியே வர முடியாது. அதோடைய குட்டி தான் அது பாவத்தை என்ன பண்ணுது, அப்படியே கருத்தரிச்சுனே போயினே இருக்கும். அல்லேலூயா. அப்போ ஒரே ஒரு காரியம் என்னன்னா, அந்த கசப்புக்கும் நமக்கும் சம்பந்தம் கிடையாது. அந்த கசப்பு என்ன பண்ணும், தூக்கி இப்போ யோசிச்சு பாருங்க. நம்ம கசப்பாக இருக்கிறாங்கள, நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தினார் ஆண்டவர். அவருக்கு நம்ம ஒருத்தர் நேசிக்கிறோமே, அவங்க நேசிக்கிறோம், அவங்க திட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுறோம்ல. ஆனால் நம்மள ஆண்டவர் எடுத்தார, செலக்ட் பண்ணார. நம்ம 2 வருஷம் போது பல்ட்டி அடிப்போம்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும்ல. அவரை பற்றி தூஷிப்போம். ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க,
தூஷிக்கிறாங்க, போயா இந்த ஆண்டவரே தேவையில்லை. அதெல்லாம் தெரியுமா? தெரியாது அவருக்கு. எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் என்ன பண்ணுறாரு, அவர் கூப்பிட்றாரு, பிரியமே ரூபவதியே வா, உன்னில் பழுதொன்றும் இல்லைன்றாரு. எவ்வளோ நல்லவர். அவருக்கு பிறந்துட்டு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்ம கசப்போடு இருக்கணுமா? கசப்பு தூக்கி போட்டுருங்க. ஆமென். கசப்பு வச்சுக்காதீங்க. கசப்பு நம்ம ஆசீர்வாதத்துக்கு பயங்கரமான ஒரு தடையாக இருக்குது, பயங்கரமாக அரிக்கிறது. அல்லேலூயா. யார் மேலேயும் கசப்பு வைக்காதீங்க. கசப்போடு நம்ம தேவ சமூகத்துக்கு போக முடியாது. ஒன்று பரலோகத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அல்லேலூயா. நம்ம இயேசுவின் ரத்தத்தினால ரட்சிக்கப்பட்டிருக்கோம். எப்படின்னா தட்டு மாதிரி அவர் ரத்தத்தினால பரலோகம் போயிடுவோம். ஆனால் இந்த உலகத்தில் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்றதுக்கு இந்த கசப்பு என்ன பண்ணுதுன்னா எல்லா டோரையும் லாக் பண்ணுறோம். இதுக்கு நிறைய வசனத்தை என்னால் எடுக்க முடியும். எல்லாம் கசப்போடு இருக்கிற எல்லாம் காரணம் இந்த பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். எங்கெங்கெல்லாம் கசப்போடு இருந்தாங்களோ அவங்க ஆசீர்வாதம்லாம் ஒன்றுமே கிடையாது. அல்லேலூயா. அப்போ கசப்போடு இருக்காதீங்க, கசப்போலாம் தூக்கி போடுங்க. அல்லேலூயா. இப்போ இங்கே பைபிள் சொல்லுது, அங்கே 13 வாசிங்க, அந்த 1 கொரிந்தியர் 6:13. வயிற்றுக்கு போஜனமும் வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்துக்கு வயிறும் ஏற்கும். எது முக்கியங்க? எதுங்க முக்கியம்? வயிறு முக்கியமா, வயிற்றுக்கு போஜனம் முக்கியமா? எது முக்கியம்? போஜனம் முக்கியமா? ரெண்டும். இப்போ எது சொல்ல வர்றாருன்னா, சரீரம் ஆண்டவருடைய சரீரமா, இந்த சரீரம் ரொம்ப முக்கியமா. இந்த சரீரம் எது? தேவனுடைய ஆலயம். இந்த சரீரத்தை தீட்டுப்படுத்து தான் எது? வேசித்தனமா. இதுக்கு அப்புறம் படித்தா வேசித்தனமா. அப்போ வேசித்தனமும் சரீரத்தை தீட்டுப்படுத்துது. இந்த தீட்டுப்படுத்தின சரீரத்தோட தேவ சமூகத்துக்கு போக முடியாது. அப்போ தேவ சமூகத்துக்கு போக முடியாதபடிக்கு உனக்கு தடையாக இருக்கிறதுக்கு உனக்கு எது தேவை? போஜனம் தேவையா, இல்லை உனக்கு ரொம்ப இச்சை தேவையா, இல்லை தேவ சமூகம் தேவையா? ஏன்னா தேவ சமூகத்துக்கு போயிட்டீங்கன்னா உனக்கு எல்லாமே கிடச்சிடும். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் வந்துடும். அதனால நீ உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை சுகந்தரிச்சிடுவேன். ஆனால் இந்த போஜனத்தை நீ போய் வயிறு தான் எனக்கு முக்கியம், என்னால் சாப்பிடலாம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால், இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அப்போ போஜனம் உனக்கு முக்கியமா, வயிறு முக்கியமா? இந்த இதில் கேட்குறது. இதை கூட யாரை பற்றி சொல்கிறேன்னா ஏசாவை பற்றி தான் சொல்கிறேன். அல்லேலூயா. ஏசா இழந்து போனான் பாருங்க, அவனுக்கு சாப்பாடு மட்டும்தான். அல்லேலூயா. அவனுக்கு சாப்பாடு மட்டும்தான் அவனுக்கு முக்கியமே. இது சாப்பாடு தான் அவனுக்கு. தேவனுடைய பிரசன்னம் இல்லை. அல்லேலூயா. தேவையில்லை. அப்போது இங்கே பைபிள் என்ன சொல்லுதுன்னா, எனக்கு எல்லாமே என்ன பண்ணாது, தகுதியாக இருக்காது. அல்லேலூயா. எனக்கு தகுதி தேவ பிரசன்னம் தான். எனக்கு அட்ரஸே என்னது, இவர் பாடுற மாதிரி எனக்கு அட்ரஸ் என்னது, தேவ பிரசன்னம் தான். அல்லேலூயா. அப்போ தேவ பிரசன்னத்துக்காக நான் எதை ஒன்றாலும் இழக்கலாம். ஆமென். அல்லேலூயா. அவனுக்கு தேவனுடைய அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தெரியல பாருங்க. யாருக்கு? ஏசாக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் தெரியல பாருங்க. அந்த ஆசீர்வாதம் அவன் கண்ணுக்கு முன்னாடி இல்லை, ஆனால் மறைவாக இருக்குது அது. ஆனால் அது தெரியல பாருங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆசீர்வாதம் நம்ம கண்ணுக்கு மறைவாக தான் இருக்குதுங்க. ஆனால் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நான் விசுவாசிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன தெரியுமா? தேவனுடைய கிருபை. அந்த கிருபை வந்தால் தான் என்னால் விசுவாசிக்க முடியும். அல்லேலூயா. நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், ஒரு காரியத்தை நான் ஸ்டெப் எடுக்க போகிறேன், அதை வாய்க்க பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நம்ம விசுவாசத்தில் நம்ம ஜெபிக்கிறதுக்கு வரத்துக்கே தேவனுடைய கிருபை தேவை. ஆனால் அந்த தேவனுடைய கிருபை என்னால் ஜெபிக்க முடியலன்றீங்களா? எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதான் பாஸ்டர், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், என்னால் ஜெபிக்க முடியலன்னு சொல்கிறீங்களா? நான் சொல்கிறேன், ஜெபிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள், யார் மேலே கஷ்டப்போடு இருக்கிறீங்களான்னு பாருங்கள். தூக்கி போடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் 1 hour ஜெபிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்போது நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு, நீங்கள் உலகத்தில் ஆசீர்வாதமாக இருக்கிறதுக்கு எல்லாருமே தேவனுடைய கிருபை. அல்லேலூயா. அல்லேலூயா. டாக்டருங்க பாருங்கள், டாக்டருங்க ஒரு சிலதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் நம்மளால செய்ய முடியாது பாருங்க. இது எல்லாம் செய்ய வைக்க தேவனுடைய கிருபைங்க. அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தில் வாழறதுக்கு எல்லாத்துக்கும் தேவனுடைய கிருபை தேவை. ஆமென். அல்லேலூயா. நீங்கள் சுகமாக இருக்கிறது தேவனுடைய கிருபை தேவை. நீங்கள் ஆவிக்குரிய ஜீவித்தில் நல்லா வளர்றதுக்கு தேவனுடைய கிருபை தேவை. அந்த கிருபை எல்லாத்தையும் என்ன பண்ணும்?
இந்த கசப்பை அழிச்சிடும். அல்லேலூயா. அப்போ இந்த கசப்பை உள்ளே வச்சுக்காதீங்க. ஏசா வச்சுக்கினதுனால அவன் சேஷ்ட புத்திர பாகத்தையே இழந்தான். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே பைபிளில் பார்த்தீங்கன்னா இவனை பற்றி உன்னதத்துலேயும் சொல்லிட்டு நம்ம அதை மட்டும் வாசிச்சுட்டு முடிச்சிடலாம். நம்ம மல்கியா எழுதின புஸ்தகம் 2 வாசிங்க. 1-2 வாசிங்க. மல்கியா. நீங்கள் கேளாமலும் இல்லைங்க, மல்கியா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று சுவாசி மாதா. நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். பாருங்க, இங்க பைபிள் சொல்லுது யாக்கோபை என்ன பண்றேன், நான் என்ன பண்ணேன், சிநேகித்தங்க. யாக்கோபு யாருங்க? யாக்கோபுன்னு பேர் நாங்க எத்தனை சிநேகிக்கிறேன்றாருங்க, எத்தனை சிநேகிக்கின்றாரு. ஏசாவை என்ன பண்றாராம், வெறுத்தேன்றாரு. இப்ப 2 பேருக்குள்ள யார் நல்லவன்? யாக்கோபு தான் நல்லவன். சரி, யாக்கோபுன்ற ஏசா தான் நல்லவன். ஆனா யாக்கோபு ஆண்டவர் என்ன பண்றாரு, சிநேகிக்கிறார். ஏன்னா யாக்கோபுக்குள்ள கசப்பு இல்லைங்க. யாக்கோபுக்குள்ள கசப்பே கிடையாது. ஆனால் ஏசாக்குள்ள கசப்பு இருந்து, நம்ம எப்படி தான் இருந்தாலும் அந்த கசப்பு மட்டும் இருந்தால் ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே வராது. ஆமென். கசப்பு வச்சிங்கன்னா கசப்புக்கும் ஆண்டவருக்கும் அது தூரம் அது. அல்லேலூயா. அப்போ இவனை பார்த்து சொல்கிறார். இப்போ ஆண்டவர் எப்படி சொல்கிறார் பாருங்க, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்ல, அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், நான் ஏசாவையும் யாக்கோபையும், யாக்கோபு சகோதரன் அல்லவா, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன். இப்போ ஆண்டவர் எப்படி டீல் பண்ணுறாரு பாருங்க இங்கே மல்கியால. அப்போ மோசமானவன் தாங்க, ஆனால் நான் அவனை சிநேகித்தேன். என்ன சொல்ல வர்றாருன்னா, ரொம்ப ஈஸி. அவன் சொன்ன உடனே அவன் கேட்குறவனா இருந்தான். அவன் சொல்கிறத அவன் அப்படியே ஃபாலோ பண்ணுறவனா இருந்தான். பாருங்க, நான் எல்லாருமே பூரணர்கள் கிடையாதுங்க, எல்லாமே பலவீனர்கள் தாங்க. எல்லாமே இந்த உலகத்தில் விழுந்துருவோங்க. எல்லாருக்கும் கோபம் இருக்குங்க, எல்லாருக்கும் என்ன பண்ணோம், ஒரு மாதிரி இருக்குங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை வரும்போது நம்மளை விட்டு கொடுக்குறோம் பாருங்க. விட்டு கொடுத்த போதே ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா நம்மளை நேசிக்க ஆரம்பிச்சிடுவார். அல்லேலூயா. இதுதான் இந்த ஆவிது. பாவம் தான் பண்ணான். தேவனுடைய வார்த்தை வரும்போது அவனை விட்டு கொடுத்தான். அவன் உடனே மனம் திரும்பினான். அப்போ இந்த நாட்கள் நம்ம மனம் திரும்பும்போது ஆண்டவருடைய பார்வை நம்ம மேலே வருது. அல்லேலூயா. அப்போ இந்த நாட்களில் நம்ம மனம் திரும்புவோம். தேவனுடைய கிருபையை நம்ம இழந்து போயிருக்கிறோம் பாருங்க. தேவனுடைய கிருபை இழந்து போயிருந்தா, ஆண்டவரே சாரி ஆண்டவரே, நான் யாரையானா மன்னிக்காத இருந்தா நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே, அந்த கசப்பெல்லாம் தூக்கி போடுறேன்னு சொல்லுங்க. ஆண்டவர், நான் சொல்கிறேன், இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார். ஆமென். உங்களால் சொல்ல முடியும், பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல முடியும். நான் ஆசீர்வாதம் இல்லை, ஆனால் நான் ஆசீர்வதிக்கப்படுவேன். அல்லேலூயா. நீங்கள் சொல்கிறதுனால தான் உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதம் உண்டாகும். நீங்கள் வாயினால் சொன்னதான் எல்லாமே நடக்கும். ஆமென். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? ஆபிரகாம் என்ன பார்க்கறதுக்கு ஒன்று ஏதும் இல்லாத இருந்தோம். அது நம்பிக்கையோட என்ன பண்ணா, நம்பிக்கையோட விசுவாசிக்க ஒரு பலம் தேவைங்க. அது ஏதும் இல்லாத இருக்கிறது இல்லை தான். ஆனால் பாருங்க, இந்த இது வந்துடுச்சுன்னு வச்சிங்களேன், நீங்கள் எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்க, எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்க. என் கூட ஆண்டவர் இருக்கிறாருன்ற அந்த நம்பிக்கை உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா எதை வேணாலும் விட்டு கொடுப்பீங்க, எதை வேணாலும் பேசுவீங்க. எது சாதகமே இல்லைனாலும் சாதகமாக பேசுவீங்க. ஆமென். நீங்கள் பேசுறது அப்படியே நடக்கும். அல்லேலூயா. ஆபிரகாம் நடந்தது, யாக்கோபுக்கு நடந்தது, தாவீதுக்கு நடந்தது, எனக்கும் உங்களுக்கு நடக்கும். ஆமென். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. அது சொல்கிறதுக்கு கிருபை தேவை. ஆமென். அந்த கிருபை வேணும்னா கசப்பை என்ன பண்ணும், தூக்கி போட்டுடணும். தூக்கி போட்டு நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், நான் அநேக ஜனங்களுக்கு கடன் கொடுப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இதை சொன்னீங்கன்னா அப்படி நடக்கும். ஆமென். கசப்போடு இருக்காதீங்க. அல்லேலூயா. கசப்பான வேர் உள்ளே வராதபடி பார்த்துங்க. இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு வழிகளை உண்டாக்குவார்.
எல்லாரும் எழுந்து நிற்போம், நாம் ஜெபம் பண்ணுவோம். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாரும் துதிக்கலாமா? ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கண்களை மூடுவோம், எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே ஒரு விஷயம் எங்களை ஆண்டவரே நீங்கள் பாருங்க ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்தை நாங்கள் ஆசைப்படுறோம் ஆண்டவரே, அதை அடைய முடியலையே ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் யாரும் நல்ல கசப்போட இருக்கிறோம் ஆண்டவரே, எங்களுக்கு சொல்லுங்க ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அந்த கசப்பை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேளுங்க ஆண்டவரே, கசப்பை எடுத்து போடுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையை இழந்துராதபடிக்கு, கசப்பான வேறு முளைக்காதபடிக்கு உங்களை காத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு ஏசாவுக்குள்ள அந்த கசப்பான வேறு இருந்தது. தன்னுடைய சகோதரன் அவனால் மன்னிக்க முடியல, தன் கூட இருக்கிறவங்கள அவனால் மன்னிக்க முடியல. அதனால் அவனால் ஆசீர்வாதத்தை விரும்பியும் அந்த ஆசீர்வாதத்தை சத்தம் போட்டு கேட்டும் அப்பாவால் கொடுக்கவே முடியல. இன்னைக்கு நிறைய பேர் தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ணுறாங்க, அழுது கூட ஜெபம் பண்ணுறாங்க, ஆனால் அவங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கல. பாருங்க, அவங்க ஒன்றும் தெரியல. அப்பா கிட்ட வந்தாலும் அந்த கசப்போ இல்லாத வந்தால் தான் அவராலையும் ஆசீர்வதிக்க முடியும். அவன் கசப்போடு இருந்ததுனால ஈசாக்கு சொல்றாரு, என்கிட்ட எந்த ஆசீர்வாதமும் இல்லை. நீ கசப்போடு தேவ சமூகத்துக்கு போறியா? உன்னால தேவ சமூகத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. எல்லாரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே இந்த நாட்களை கசப்பை எடுத்து போடுறோம்ப்பா. நாங்கள் யார் மேலேயும் கசப்பா இருக்க மாட்டோம் ஆண்டவரே. நாங்கள் இப்பயே ஒப்புரவாகிறோம் ஆண்டவரே. இன்னைக்கே ஒப்புரவாகுங்க. அவங்ககிட்ட போயிட்டு, சாரி உங்ககிட்ட கஷ்டப்போடு இருக்கிறேன், அதனால தான் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், ஆசீர்வாதம் இல்லை, அதை எனக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லி நீங்கள் ஒப்புரவாகுங்க. அவங்ககிட்ட சொல்ல வேணாம், நீங்கள் ஒப்புரவானா போதும், உங்கள் மேலே அந்த ஆசீர்வாதம் உண்டாக முடியாய் தேவனுடைய கிருபை பெறும். எல்லாரும் கண்களை மூடி துதிக்கலாம். இதுக்காக சத்யா நமக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பிதாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உங்க நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துறோம். அப்பா இந்த நாள் ஆண்டவரே, அப்பா கேட்ட சத்தியத்தின்படி ஆண்டவரே, அப்பா எங்க ஆசீர்வாதத்தை கெடுக்கிற அப்பா காரியங்கள் எதுவும் எங்க வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுப்பா. கசப்பு தான் எங்க வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை கெடுக்குதுன்னா அந்த கசப்பை நாங்க எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு ஒத்தாசி வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறோம்ப்பா ஆண்டவரே. இந்த நாளில் எங்களுக்கு உதவி செய்கிறவர் நீங்க தான்ப்பா. ஒருவேளை எங்க வாழ்க்கையில ஆண்டவரே ஏன் ஆசீர்வாதம் இல்லை, வரமாட்டேங்குதுன்னு சொல்லி நாங்கள் கேள்வி கேட்டு கொண்டு இருக்கிறோம்ப்பா. ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்து கொண்டு இருக்கிறோமேன்னு சொல்லி அங்கலாய்த்து கொண்டு இருக்கலாம்ப்பா. ஆனால் அதுக்கு காரணம் ஆண்டவரே, வேர் கசப்புன்னு சொல்லி வேதம் சொல்லுது ஆண்டவரே. அப்பா அந்த மாதிரியான கசப்புகள் எங்கள் வாழ்க்கையில் வராதபடிக்கு, யாரையும் நாங்கள் கசப்போடு நினைக்காதபடிக்கு, எல்லாத்தையும் மன்னிக்க, எல்லாரையும் மன்னிக்க, எல்லா காரியம் மறந்து போக எங்களுக்கு உதவி செய்யுங்க அப்பா. அப்பா நீர் மன்னித்து மறந்து போகிற தேவன் ஆண்டவரே. நாங்களும் அப்படி உம்முடைய பிள்ளைகள், நாங்களும் அப்படியா மன்னித்து மறக்கிறவர்களா மாற்றுங்கப்பா. அப்பா கசப்போடு நாங்கள் யாரோடும் இருக்க முடியாத ஆண்டவர், கசப்போடு நாங்கள் இருக்கக்கூடாது ஆண்டவரை. இந்த நாளில் ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொல்கிற உங்கள் பிள்ளைகளை உங்கள் கரத்துக்குள்ளே கொடுக்குற ஆண்டவரே. இவங்களை என்னால் மன்னிக்க முடியல, இவங்க செய்த துரோகத்தை என்னால் மன்னிக்க முடியலன்னு சொல்லி ஒருவேளை அங்கலாய்த்து கொண்டு இருக்கிற உங்கள் பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன்ப்பா ஆண்டவரே. கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா அவங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே, மன்னிக்கிற கிருபை கொடுங்க அப்பா. கசப்பு வச்சிருக்க கூடாது ஆண்டவரை, கசப்பை எடுத்து போட கிருபை கொடுங்க ஆண்டவரை. அப்போதான் ஆசீர்வாதம் வரும் ஆண்டவரை. அப்பா நாங்கள் கிருபையை போக்கடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாதுப்பா ஆண்டவரே. எங்களுக்கு ஏராளமாய் தாராளமாய் உங்களுடைய கிருபை இருக்குதுப்பா ஆண்டவரே. ஈசா கிட்ட ஆண்டவரே ஏசா கேட்கும்போது
இந்த ஒரு ஆசீர்வாதம் தான் உங்ககிட்ட இருக்குதான்னு கேட்ட ஆண்டவரே, எல்லாத்தையும் கொடுத்துட்டீங்களான்னு கேட்ட ஆண்டவரே. ஆனா ஆண்டவரே, எங்க பரம ஈசாக்கு நீங்க இருக்கிறீங்கப்பா. உங்ககிட்ட ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருக்குதுப்பா. அவ எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிற அனுபவிக்கிற சுதந்திரவாளிகள் நாங்க தான்ப்பா. அதை இழந்து போகாதபடிக்கு அந்த கசப்பை நாங்கள் எடுத்து போட எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீர் ஏராளமானவர், தாராளமானவர் ஆண்டவரை. எங்களுக்கு கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறீங்கப்பா. அப்பா, எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இந்த கசப்புகள் மாற எங்களுக்கு கிருபை கொடுங்க. உங்கள் ரத்தத்தால் எங்கள் இருதயத்தை சுத்திகரிங்க, சுகப்படுத்துங்க, கழுவி எடுங்க. உங்கள் கரத்துக்குள்ள எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. வந்த ஒவ்வொரு மேலும் இந்த ஆசீர்வாதம் தங்கட்டும். இப்போது இருக்கிறதை பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வாதம் உண்டாகட்டும்ப்பா. செய்து கொடுத்த மகனை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்பொழுதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. ஆமென்.